ஒன்ல பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க, குரூப் 2ல பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர்த்தோட ஆவரேஜ் மார்க் வந்து 20 மார்க். இது 20 மார்க்ஸ். 10 பேர்த்தோட ஆவரேஜ் மார்க் 20 மார்க்கு, 20 பேர்த்தோட ஆவரேஜ் மார்க் 30 மார்க், 30 மார்க்ஸ். என்னோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ? ஓவரால் ஆவரேஜ் இல்லை கம்பைன்ட் ஆவரேஜ் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓவரால் ஆவரேஜ் இல்லை கம்பைன்ட் ஆவரேஜ். சரிங்க. ஸோ இப்போ ஒன் ஆஃப் த ஆன்சர்ஸ் எனக்கு கிடைச்சது என்னன்னா 25 சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போங்க. இப்போ 10 பேர்த்தோட மார்க் 20 மார்க்கு, 20 பேர்த்தோட மார்க் 30 மார்க்கு. அப்போ இதுவும் ஒரு ஆவரேஜ், இது ஒரு ஆவரேஜ். அவங்க ஓவரால் ஆவரேஜ் இதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்துட்டாங்க. 20 + 30 50, 50/2 25. இதுதான் அவங்க போட்டாங்க. கரெக்டுங்களா? ஆனால் என்னன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குங்க. என்ன மிஸ்டேக் தெரியுமாப்பா? அதாவது மேத்தமெட்டிக்ஸ், என்டையர் மேத்தமெட்டிக்ஸ்ல ஆவரேஜஸை வந்து நீங்கள் டைரக்டாக ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், என்டையர் மேத்தமெட்டிக்ஸ்லையும் ஆவரேஜஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் டைரக்டாக ஆடும் பண்ண முடியாது, சப்ராக்டும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எங்கே அந்த மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் இது ஒரு ஆவரேஜ், இது ஒரு ஆவரேஜ், 2 ஆவரேஜ் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வந்திருக்கு. இப்போ என்ன தப்புன்றதை புரிஞ்சுட்டீங்களா? மற்றவங்களும் போட்டிருந்தா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே இதுதான் சொல்கிறாங்க. சார் ஃபுட் கான்செப்டில் நம்மளுக்கு தெரியும், ஆவரேஜோட ஃபார்முலா தெரியும். ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். கரெக்டாக? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஜென்ரலாக கேட்டால் ஆவரேஜ் அப்படின்றது 100% வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். 100% வேஸ்ட். ஏன் சார் 100% வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன், மேக்ஸோட பேசிக் ஆப்ரேஷன்ஸே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதில் முக்கியமான ப்ராசஸ் அடிஷன், சப்ராக்ஷன். ஆனால் அந்த பேசிக் ப்ராசஸையே ஆவரேஜில் பண்ண முடியாது. ஏன்னா ஆவரேஜை டேரெக்டாக ஆடும் பண்ண முடியாது, சப்ராக்டும் பண்ண முடியாது. அப்போ மேக்ஸோட பேசிக் ஆப்ரேஷன்ஸே பண்ண முடியாதனால தான் நான் 100% வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அப்போ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அது 20 பேர் தான். அது 21 சொல்ல முடியாது, 19 சொல்ல முடியாது. 20 பேர்னா 20 பேர் கான்ஸ்டன்ட், 30 பேர்னா 30 பேர் கான்ஸ்டன்ட். அப்போ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இங்கே சம், எஸ்யூஎம் சம்னு இருக்கு, அதுதான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. அப்போ இந்த ட்ரம்ப் கார்டை வச்சு நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா ஆவரேஜ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, எண்ணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கொஸ்டினில் எப்போவுமே ஆவரேஜ் டோட்டல் நம்பர் தான் கொஸ்டினில் கொடுப்பாங்க. எப்பவுமே உங்க எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் என்ன கொடுப்பாங்க? ஆவரேஜ் கொடுப்பாங்க. உங்க கொஸ்டின் என்ன கொடுப்பாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. ஆனா அவங்க 2 பேர்த்த வச்சு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நீங்க அந்த 2 பேர்த்த என்னவா பண்ணணும்னா சம்மா கன்வெர்ட் பண்ணணும். எஸ்யூஎம் சம். ஏன் சார் கன்வெர்ட் பண்ணணும்? எஸ்யூஎம் சம்னா என்னது? ஆல்ரெடி ஆட் பண்ணதானே இப்போ எஸ்யூஎம் சம்னு சொல்லுவோம். அப்ப ஆவரேஜோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அதை ஆட் பண்ண முடியாதுன்றது தான். அப்ப எஸ்யூஎம் சம்னா ஆல்ரெடி ஆட் பண்ணது. அப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணதை நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா இன்னும் கொஞ்சம் சப்ராக்டும் பண்ணிக்கலாம். அப்ப ஆவரேஜ்ல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த சம்மோட அட்வான்டேஜா மாறுது. இந்த சம்மோட அட்வான்டேஜா மாறுது. கான்செப்ட் புரிஞ்சுதா புரியலையா? அப்ப என்டையர் கான்செப்ட் என்னது சார்? உங்களுக்கு ஆவரேஜ் டோட்டல் நம்பர் கொடுத்துருப்பான், நீங்க அதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? சம்மா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அடுத்த கேள்வி, சம்மா எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். எஸ்யூஎம் இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த எண் இந்த பக்கம் போகும், என் இன்டூ ஆவரேஜ். என் இன்டூ ஆவரேஜ். ஸோ இப்படி தான் நீ கன்வெர்ட் பண்ணணும். அதாவது என்ன கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, ரெண்டு என்ன பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? சம் கிடைக்கும். இதுல டவுட் இருக்காப்பா? அல்டிமேட் டார்கெட் சம்மா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நான் எப்படி போறேன் பாருங்க, NAS. ஏன்னா சம்முன்னு என்னது? என் இன்ட்டு ஆவரேஜ் தானப்பா சம்மு, NASன்னு போட்டுக்கிறேன். நான் கொஸ்டின் என்ன சொன்னேன் சார்? 20 பேர்த்தோட 10 பேர்த்தோட ஆவரேஜ் மார்க் 20, 10 பேர்த்தோட ஆவரேஜ் மார்க் 20, 20 பேர்த்தோட ஆவரேஜ் மார்க் 30 தானப்பா சொன்னேன். நம்பர் ஆஃப் பீப்புள் 10 பேர் இருக்காங்க, ஆவரேஜ் மார்க் 20, நம்பர் ஆஃப் பீப்புள் 20 பேர் இருக்காங்க, ஒரு ஆவரேஜ் மார்க் 30. இதுக்கு தான் 25 சொன்னீங்க ஆன்சர். பட் அது தப்புன்னு சொன்னா அப்போ கரெக்ட் எதுன்னு பார்ப்போம். அப்போ நான் முதலே சொல்லிட்டேன், சம்ன்றதோட ஃபார்முலா என்ன? என் இன்ட்டு ஆவரேஜ். அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது கிடைக்கும். 10 இன்ட்டு 20 எவ்வளோ? 200. 20 இன்ட்டு 30 எவ்வளோ? 600. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 200ன்றது எதை குறிக்குதுன்னா, இங்கே 10 பேர் இருக்காங்களாப்பா, இந்த 10 பேர்த்தோட மார்க்கையும் சம் பண்ணா, ஆட் பண்ணா எனக்கு 200ன்னு கிடைக்குதாமா. இந்த 600ன்றது எதை குறிக்குது? இந்த 20 பேர் இருக்காங்களே, இந்த 20 பேர்த்தோட மார்க்கையும் ஆட் பண்ணா, சம் பண்ணா எனக்கு 600ன்னு கிடைக்குதாமா. அப்போ நம்மளுக்கு கேட்குறது என்னது? ஓவரால் ஆவரேஜ் தானே கேட்குறாங்க, ஓவரால் ஆவரேஜ். அப்போ ஜென்ரலாக ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜோட ஃபார்முலா சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். அப்போ ஓவரால் ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? ஓவரால் சம் டிவைடட் பை ஓவரால் நம்பர். நம்மளாம் எழுதுறதாங்க எல்லாமே. ஆவரேஜ்னா சம் பை என், அப்போ ஓவரால் ஆவரேஜ்னா ஓவரால் சம் பை ஓவரால் என். அப்போ ஓவரால் சம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா? சம்மை ஆட் பண்ணணும். 600 + 200 எவ்வளோங்க? 800. அப்ப ஓவரால் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஓவரால் சம் எவ்வளோ? 800 டிவைட் பை ஓவரால் நம்பர். ஓவரால் நம்பர் எவ்வளோங்க? 30. வெரி குட்ங்க, தட்ஸ் தி திங். அப்ப அடிச்சு விட்டீங்கன்னா 0 0 அடிஞ்சிருச்சு.
80/3. அப்போ 80 3 டிவைட் பண்ணுங்க. 80/3. 2 3s are 6, பேலன்ஸ் 2 0. 6 3s are 18, பேலன்ஸ் 2 0. 0.6. அப்போ 26.66. 26.6. எப்படி டெசிமலுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் இருக்கு. 2 இது எழுதிருங்க. 26.66 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ